நல்ல தாப்பினே மாலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இதோ இப்பொழுதும் நாங்க ஆண்டவரே உடைய பாதத்தில் அமர்ந்து வசனங்களை கற்றுக்கொள்ள வந்திருக்கோம். எங்களுக்கு நீர் சொல்லித்தாரோ, உடைய வசனங்களை ஏற்றுக்கொள்கிற மனதை எங்களுக்கு தாரும். அதை விசுவாசிக்கவும் அதன்படி நடக்கவும் எங்களுக்கு நீர் கிருபை தாரும். எத்தனையோ முன்னோடிகளை எங்களுக்கு வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறீர். இன்றைய நாளில நாங்கள் அப்படிப்பட்டவர்களுடைய வாழ்க்கையின் காரியங்களை கற்றுக்கொள்ள இருக்கிறோம் சுவாமி. அந்த விசுவாச வீரர்களின் வாழ்க்கையிலிருந்து அநேக காரியங்களை நாங்களும் அபியாசிக்கிறதுக்கு எங்களுக்கு உதவி செய்யும். அவர்கள் எப்படியெல்லாம் நமக்கு பிரியமா இருந்து நற்சாட்சி பெற்றார்களோ நாங்களும் அப்படி ஆண்டவரே விசுவாச வீராங்கனைகளாய் நாங்களும் வீரர்களாய் திகழ எங்களுடைய குடும்பங்களையும் எங்களையும் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் செபிக்கிறோம். வந்திருக்கிற இருவரையும் ஆசீர்வதியும். ஆண்டவரே ஒருவேளை இதை பார்க்கிற மற்றவர்களுக்காகவும் நாங்கள் செபிக்கிறோம். நம்முடைய கிருபை அவர்களோடும் தங்கியிருக்க உண்மையை நோக்கி பார்க்கிறோம். தாழ்த்தி நம்முடைய கருத்துல கொடுக்கிறோம். பொறுப்பேற்றுக் கொள்ளும் வழி நடத்தும். நேசிக்கிற இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன் ஆமேன். ரொம்ப சந்தோஷம். நாம இன்னைக்கு 11th சாப்டர் பார்க்க போறோம். அது ஒரு முக்கியமான ஒரு சாப்டர். நமக்கு தெரியும், விசுவாசிகளின் பட்டியல் நிறைந்த ஒரு சாப்டர், ஹீரோஸ் ஆஃப் ஃபெய்த். நீங்க அந்த விளையாட்டு வீரர்கள், இன்னும் சாதனையாளர்கள், இவர்களை எல்லாம் நம்ம பார்த்தோம்னா ஒவ்வொரு மியூசியத்திலையும் இல்லைன்னா பெரிய அரசாங்க கட்டிடங்கள் எல்லாம் ஒரு ஒரு அறை வைத்திருப்பார்கள், ஹால் ஆஃப் ஃபேம் அப்படிங்கிற மாதிரி. அந்த அறைகளில் இப்படிப்பட்ட வீரர்களுடைய வாழ்க்கை வரலாறு, அவர்களை பற்றி சின்ன சின்ன அக்கௌண்ட்ஸ், அவங்க போட்டோஸ் அப்படியெல்லாம் இருக்கும். அது மாதிரி இந்த அதிகாரம், எபிரேயர் 11ஆம் அதிகாரம், விசுவாசிகளின் பட்டியலாய் இருக்கிறது. ஹால் ஆஃப் ஃபெய்த், ஹீரோஸ் ஆஃப் ஃபெய்த், அவங்களுடைய லெகசி, அதுதான் நம்ம பார்க்கிறோம். ஸோ இந்த முழு அதிகாரமுமே எதை பற்றியதானதுன்னு சொன்னா விசுவாசம், ஃபெய்த்தை பற்றிய ஒரு அதிகாரம். சரி, முதல் வசனம் என்ன சொல்றது? நாம ஃபெய்த் இஸ் தி அஷூரன்ஸ் ஆஃப் திங்ஸ் ஹோப் ஃபார். காணப்படுகிறவைகளின் நம் உறுதியும் காணப்படாதவைகளின் நம்பிக்கையுமாய் இருக்கிறது. Conviction of things not seen, assurance of things hoped for. அப்போ இந்த ஃபெய்த் நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா, ஃபெய்த்துன்னு சொல்லும்போது நமக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையில விசுவாசம் அப்படிங்கிறது அதுதான் அடிப்படை. கிறிஸ்தவ வாழ்க்கையே எதன் மேல இருக்குன்னா விசுவாசத்தின் மேல. அந்த விசுவாசத்தை கொண்டு நாம் அன்பு செலுத்துகிறோம். அந்த விசுவாசத்தை கொண்டு நாம நம்பிக்கை வைக்கிறோம், எல்லாமே. ஆனா அடிப்படை விசுவாசம். இந்த விசுவாசம் நமக்குள் எப்படி வரும்னா, கேள்விப்படும் போது, அதாவது வசனத்தின் மூலமாக. அப்போ ரோமர் 10ஆம் அதிகாரத்துல நம்ம கேள்வியினாலே விசுவாசம் வரும். கேள்வின்னு சொல்லும்போது நாம் கேட்கிற காரியங்கள். நாம் கேட்கிற காரியங்கள்னா என்ன? செய்தி, வசனம். இந்த கர்த்தருடைய வசனம் தான் அடிப்படை. அதன் மேல நம்மளுடைய விசுவாசம் கட்டப்பட்டிருக்கிறதாக பார்க்கிறோம். இன்னொரு விசுவாசத்தை பற்றி சொல்லணும்னு சொன்னா, பரலோக காரியங்களை இந்த பூலோகத்தில நாம் அனுபவிக்கிறதுக்கு, நாம் பரலோக காரியங்கள் இருக்குன்னு சொல்லி அதை நம்புகிறதற்கு இந்த விசுவாசம் ஒரு வழியாய் இருக்கிறதாக நாம பார்க்கிறோம். ஸோ நம்ம ஆண்டவரை பின்பற்றுறதுக்கு நமக்கு ஒரு சாட்சி என்னன்னு சொன்னா அந்த விசுவாசம் தான் நமக்கு ஒரு கன்விக்ஷன், ஒரு உறுதியாய் நமக்கு ஒரு சாட்சியாய் இருக்கு. ஸோ முதல் 2 வசனங்கள்ல நம்ம பார்த்தோம்னா அதனுடைய விளக்கத்தை பார்க்கிறோம். விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாய் இருக்கிறது. நம்ம எதை நம்புகிறோமோ அதனுடைய உறுதி. அப்போ காண்கிறவைகளை நாம் நம்புகிறோம், அதனுடைய உறுதி. காணப்படாதவைகளை நாம் விசுவாசிக்கிறோம், அதனுடைய நிச்சயமுமாய் இருக்கிறது. இந்த விசுவாசத்தினாலதான்
நாம் என்ன பார்க்கிறோம்னு சொன்னா, முன்னோர்கள் அதாவது அதாவது நிறைய விசுவாச வீரர்களை இந்த அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? அவர்கள் எல்லாம் நற்சாட்சி பெற்றார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அவங்க அந்த விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றார்கள். இப்படிப்பட்ட ஒரு நற்சாட்சி பெற்ற ஒரு வாழ்க்கை தான் கர்த்தர் நம்மிடத்திலும் எதிர்பார்க்கிறார். சும்மா அப்படியே வாழ்ந்துட்டு போகிறது கிறிஸ்தவ வாழ்க்கை இல்ல. ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கையா இருக்கணும். அதுவும் விசுவாசத்துல உறுதியா இருக்கிற ஒரு வாழ்க்கையா இருக்கணும் அப்படிங்கிறது தான் இங்க நாம பார்க்கணும். ஸோ விசுவாசத்துல நமக்கு ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்கு, ஒரு கண்டென்ட் இருக்கு. எதுக்காக நம்ம விசுவாசிக்கிறோங்கிறது. விசுவாசத்துல ஒரு ப்ரூஃப் இருக்கு. நமக்கு இந்த காரியத்தினால நாம இதை விசுவாசிக்கிறோம்னு சொல்லி நம்ம விசுவாசிக்கிறோம். அந்த ப்ரூஃப் தான் நம்முடைய வசனம். விசுவாசத்தினாலே நமக்கு சாட்சி இருக்கு. நாம் விசுவாசிக்கும் போதும் நம்ம மற்றவர்களை பார்க்கும்போது அவர்களுடைய விசுவாசமும் நமக்கு சாட்சியாக இருக்கிறது. இந்த 3 காரியங்களும் விசுவாசத்திலே சம்பந்தப்பட்டதாய் இருக்கிறது. ஆஸ்வால்ட் சாண்டர்சன் என்ன சொல்றாருன்னா, faith enables the believing soul to treat the future as present and the invisible as seen. அப்படின்னா விசுவாசம் ஒரு நம்புகிற ஆத்மாவுக்கு, ஒரு ஒரு பிலீவருடைய ஆத்மாவுக்கு வருங்காலத்தில் நிகழக்கூடியவைகளை நிகழ்காலத்திலேயே காணக்கூடிய ஒரு நிகழ்காலமாய் அதை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு காரியமாய் இருக்கிறது. அது கண்களினால் பார்க்க முடியாட்டினாலும் வருங்காலத்தில் அனுபவிக்க வேண்டியவைகளை நிகழ்காலத்திலேயே நாம் அனுபவிக்கக்கூடிய ஒரு அனுபவம். அதாவது இப்ப நித்திய ஜீவன், நித்திய ஜீவன், அப்புறம் பரம சந்தோஷம், அப்புறம் ரட்சிப்பு, இது எல்லாமே விசுவாசம் தானே. விசுவாசத்தினாலதான் நம்ம இதையெல்லாம் பெற்றுக்கொள்கிறோம். அந்த சாட்சியா இருக்கக்கூடிய அந்த முன்னோடிகளுக்கு என்ன நடந்ததுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முதல் காரியம் வசனத்தின் மூலமாய் அந்த அவர்களோடு கூட கர்த்தர் இடைப்பட்டார். இன்றைக்கு நம்மோடும் கூட இடைப்படுகிறார். நாமும் தினமும் வேதத்தை வாசிக்கிறோம். நம்மோடு கூட ஆண்டவர் பேசுகிறாரா? நாம் ஆண்டவரோடு பேசுகிறோமா? யோசிச்சு பார்க்கணும். அப்படிப்பட்ட நேரங்களாய் நம்ம வேதம் வாசிக்கிற நேரங்களாய் இருக்கும். ஏதோ புஸ்தகத்தை அப்படியே திருப்பி படிக்கிற நேரங்களாய் இருக்கக்கூடாது. கர்த்தர் நம்மோடு கூட இடைபடுகிற நேரமாய் நாம் வேதத்தை வாசிக்கிற நேரம் இருக்க வேண்டும். அவர்களுக்கு உள்ளான ஒரு கிரியை நடந்து கொண்டே இருந்தது. இந்த வேதத்தை வாசிக்க வாசிக்க அவர்களுக்குள்ள ஒரு விசுவாசம் பெருகி கொண்டிருந்தது. நமக்குள்ளும் அப்படி நடக்க வாய்ப்புகள் உண்டு. நாம் அதற்கு அலோவ் பண்றோம். நிறைய சமயத்துல நாம் கர்த்தரை தடுத்து விடுகிறோம். அந்த மாதிரி கிரியைகள் நடைபெறுவதற்கு நாமே தடையா இருந்துறோம். ஏன்னு சொன்னா நாம அப்படி மேலோட்டமா வாசிக்கிறோம், அவசர அவசரமா வாசிக்கிறோம். வாசிச்சுட்டு இருக்கும் போதே அங்க கேட்டு நம்ம சமையலறை இது இதுன்னு யோசிக்க ஆரம்பிக்கிறோம். அப்ப அந்த கிரியை நடக்காது. நம்ம ஆழ்ந்து உற்று கவனித்து படிக்கும்போது உள்ளத்துல கிரியை கட்டாயம் நடக்கும். ஏன்னா ஜீவ வார்த்தை, அவருடைய வசனம் ஜீவ வார்த்தை, அவருடைய வசனம் உயிர்ப்பிக்கிற வார்த்தை, அவருடைய வசனம் உருவ குத்துகிற வார்த்தை, அவருடைய வசனம் நமக்கு கால்களுக்கு தீபமாய் இருக்கிற வார்த்தை, பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிற வார்த்தை, நம்மை சுட்டி காட்டுகிற வார்த்தை. அதனால இந்த நியாயம் தீர்க்கிற வார்த்தை. சோ அந்த வார்த்தை நாம வாசிக்கும் போது நமக்குள்ள இப்படி கிரியைகள் நேரிட வேண்டும். மூன்றாவதாக அவங்க அவ்வளவு நற்சாட்சி பெற்றதுக்கு காரணம் they obeyed God. விசுவாசம் ஒரு சில காரியங்களை நம்மிடத்துல எதிர்பார்க்கிறது. யாக்கோபு சொல்றாரு, கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததா இருக்கிறது. அந்த கிரியைன்னு சொல்லும்போது என்னன்னு பார்த்தோம்னா, இந்த விசுவாசத்தோட ஒட்டியதான ஒரு சில காரியங்கள் நமக்கு இருக்க வேண்டும். நம்ம சின்ன வயசுல எல்லாம் நிறைய படிச்சிருக்கோம். கசபலான்கான்றவனை பத்தி படிச்சிருக்கோம். ஒரு பெரிய கப்பல்ல போயிட்டு இருக்கும்போது அவங்க அப்பா தான் கேப்டன். அவர் சொல்லிட்டு போயிருப்பார், நீ இங்கேயே நிக்கணும், அசையக்கூடாது, என்ன நடந்தாலும் நீ இந்த இடத்த விட்டு போகக்கூடாது அப்படின்னு. திடீர்னு கப்பல்ல தீ பிடிச்சிருது. எல்லாரும் லைஃப் போட்டை வச்சு தப்பிச்சு போறாங்க. அப்போ எல்லாரும் இந்த பையனை கூப்பிடும்போது அவன் என்ன சொல்றான், எங்க அப்பா என்ன போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கான். எங்க அப்பா தான் கேப்டன்,
எங்க அப்பா வந்து என்னை இந்த இடத்த விட்டு போக கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. அதனால நான் இங்கே இருக்கேன். ஸோ தட் ஒபீடியன்ஸ். அந்த ஒபீடியன்ஸ்க்கு அடிப்படை காரணம் என்ன? இட் இஸ் மை ஃபாதர். அந்த விசுவாசம். மை ஃபாதர் வில் டெஃபினெட்லி சேவ் மீ. என்ன வந்து அப்படி விட்டுட்டா என் ஃபாதர் போக மாட்டாரு. என்ன ஒரு ஆபத்துல விட மாட்டாரு. நம்பிக்கை. ஸோ நம்பிக்கை, விசுவாசம் டிமாண்ட்ஸ் ஒபீடியன்ஸ். அதேதான் இங்கேயும். கர்த்தரை நம்ம விசுவாசிக்கிறவர்கள் என்று சொல்லுவோமானால், நம்மள பிலீவர்ஸ்ன்னு சொல்லிக்கிறோமானா, நம்ம கிட்ட அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற ஒரு குணம் இருக்க வேண்டும். 4வது, அவங்க மற்றவர்களுக்கு சாட்சியா இருந்தார்கள். நான் போய் சாட்சி சொல்லணும்னு நான் சொல்லல. வாழ்ந்தாலே அதுவே சாட்சி. நம்முடைய வாழ்க்கையே சாட்சியா இருக்கும். நம்மளோட வாழ்க்கை நம் வாயில பேசுறதை விட அதிகமா பேசும். 3வது வசனத்துக்கு வருவோம். விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டதென்றும் இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாகவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். சோ இங்க நம்ம பார்க்கக்கூடிய காரியம் என்னன்னா, கிரியேஷன். ஆதியில உலகத்தை படைக்கும் போதே கர்த்தர் தன் வார்த்தையினாலே படைத்தார். வெளிச்சம் உண்டாவ கடவுதுன்னாரு, வெளிச்சம் உண்டாயிற்று. இதுதான் வேதத்துல நம்ம வாசிக்கிறோம். இதை நீங்க விசுவாசிக்கலன்னு சொன்னா உங்களுக்குள்ள 7,000 கேள்வி வரும். ஏன்னா விசுவாசத்தினாலதான் நம்ம அதை அப்படியே ஏற்றுக்கொள்ள முடியும். மூளையை யூஸ் பண்ணி சயின்டிபிக்காலாம் யோசிச்சா அதற்கு பதிலே கிடையாது. சயின்ஸ்லயும் அதுல பதில் கிடையாது. சயின்ஸ்லயே என்ன சொல்றோம், திடீர்னு இப்படி ஒரு பார்ட்டிக்கிள் வந்துச்சு, அதுல தோன்றுச்சு, ஒரு பிக் பேங் தியரி இப்படின்னு எல்லாம் அவங்க சொல்றாங்க. பட் அதையும் நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியாது. நிச்சயமா சயின்ஸை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனா இந்த காரியத்தை நாம் ஏன் ஏற்றுக்கொள்கிறோம் என்றால், நமக்குள் அந்த விசுவாசம். இந்த விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆகவே இதையெல்லாம் நம்ம விசுவாசிக்கிறோம் போதே நமக்குள்ள என்ன இருக்கு? அந்த நாம் ஆண்டவருடைய பிள்ளைகள்ங்கிறதுக்கு இது ஒரு அடையாளம். சரி. சங்கீதம் 33:6லயும் 33:9லயும் நம்ம என்ன வாசிக்கிறோம்னு சொன்னா, இதுதான் வாசிக்கிறோம். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவர் வார்த்தையில் அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். நம்ம எத்தனை காரியங்களை பார்த்திருக்கோம். சுத்தமாகு அப்படின்னா அவன் குஷ்டரோகி சுத்தமாயிரும். அவரோட ஒரு வார்த்தை சொல்லும், சுவாமி என் வேலைக்கார சுத்தமாவான்னு அந்த 100க்கு அதிபதி வந்து கேட்கிறார். சோ அவருடைய வார்த்தை அவ்வளவு வல்லமை உள்ளது. அத நாம விசுவாசிக்கிறோம். நம்ம ஆண்டவர் யார் என்று அறிந்து நாம் விசுவாசிக்கிறோம். அப்ப விசுவாசத்துக்கு இன்னொரு முக்கியமான ஒரு தேவை என்னன்னா, நம்முடைய கர்த்தர் யார் என்று நாம் அறிந்திருக்க வேண்டும். நம்ம இந்த படைப்புகளை எல்லாம் பார்க்கும்போது கர்த்தரை நாம் மகிமைப்படுத்த முடியுதா? நம்மால கர்த்தரை மகிமைப்படுத்த முடிவதற்கு காரணம் நாம் கர்த்தரை விசுவாசிப்பதினாலே, நம் கர்த்தர் யார் என்று அறிந்திருப்பதினாலே. நாம் இந்த படைப்பெல்லாம் பார்க்கும்போது ஒரு 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 கார்டனுக்குள்ள போங்களேன். இப்ப அன்னைக்கு ஃபிளாஷ் ஷோக்கு ரோஸ் கார்டன்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க, காமிச்சாங்க. எத்தனையோ வெரைட்டிஸ். அதெல்லாம் பார்க்கும்போது நாட் பிகாஸ் இட் இஸ் ரோஸ், we should appreciate because it is a creation of God. இது ரோஸ், இது இப்படி கலர், அப்படி கலர், இப்படி வாசம்னு உலகம் பூரா ரசிக்கும். ஆனா ஒரு பிலீவர் ரசிக்கும் போது அதோடு கூட இன்னொன்றுக்காகவும் அவன் ரசிப்பான். எதுக்குன்னா, கர்த்தர் எவ்வளவு அழகா படைச்சிருக்காரு. ஒவ்வொரு பூவையும் ஒரு ஒரு விதமா படைச்சிருக்காரு. ஒரு ஒரு கலர்ல படைச்சிருக்கு. இந்த ஷேடெல்லாம் நாம மிக்ஸ் பண்ணி போட்டா கூட வராது. அப்படியெல்லாம் ஷேட்ல படைச்சிருக்காரு. You see, அதுதான். That when we see the creation, நம்ம இங்க ரோஸ் கார்டன் சொல்றோம், tulips, மற்ற daffodils, so many flowers are there which are so pretty, so beautiful all over the world. பனி, இந்த வெள்ளை ஸ்னோ, இதெல்லாமே கர்த்தருடைய படைப்பு. மலைகள், சாயந்தரமா இந்த பிரிட்ஜ் மேல, எங்க கோயம்புத்தூர்ல அப்படி பிரிட்ஜ் மேல போனோம்னா, அங்க சன்செட் ஈவினிங்ஸ்ல போகும்போது எப்பவுமே அந்த சன் செட் ஆகுற டைம்ல போவோம். 5:30 மணிக்கு போனா அப்படியே செட் ஆகுறத பார்ப்போம். இந்த பிரிட்ஜ்ல இருந்து பார்க்கும்போது ரொம்ப அழகா இருக்கும். அந்த மலைக்கு நடுவுல அப்படியே செவப்பா ஸ்கை இருக்கும், அதுல அப்படியே இறங்கும்.
ஸோ இப்படி இதையெல்லாம் பார்க்கும்போது ரசிக்க ஃபர்ஸ்ட் கத்துக்கணும். இதுக்காக எங்கேயோ போய் ஒரு ரிசார்ட்ல உட்காந்துதான் ரசிக்கணும்னு இல்லை. டே டு டே யூ கேன் என்ஜாய் த நேச்சர். காலையில நாங்க எழுந்திருக்கும் போதே குருவிகளும் பாடல்கள் எல்லோட தான் எந்திரிப்போம். அப்படி ஒரு சத்தம் இருக்கும், அழகா இருக்கும். அதே அப்படி எந்திரிக்கும் போது அதோடு கூட நம்ம நமக்குள்ள என்ன வரணும்னா கர்த்தருடைய படைப்புகளை நாம் ரசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். சரி, இப்ப 4ஆம் அதிகாரத்துக்கு வரும். இங்க இருந்து we start with a list of heroes of faith. முதல்ல நமக்கு வந்திருக்கிற ஹீரோ யாருன்னா ஆபேல். ஆதாம் ஈவாளுடைய 2வது மகன். அவங்களுக்கு 2 பிள்ளைகள், காயின், ஆபேல். அதுல ஆபேலுடைய பலியை தேவன் அங்கீகரிக்கிறார். அத எதனால அங்கீகரிக்கிறாருன்னு அந்த வசனத்துல பார்ப்போம். விசுவாசத்தினாலே காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினார். அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார். அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். இந்த காரியத்தை ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 1-10 வசனங்கள்ல பார்க்கிறோம். நான் இப்ப அந்த கதைக்கு நான் போல, ஏன்னா நமக்கு எல்லாருக்கும் அது ரொம்ப நல்லா தெரியும். காயின் நிலத்தை பயிரிட்டான், ஆபேல் மேய்ச்சலை பார்த்து கொண்டான். ஆனா இவங்க இருவருமே அவங்க பெற்றோரோடு கூட நெருங்கி இருந்தாங்க. அதுல ஆபேலுக்கு ரொம்பவே பெற்றோர் மேல பிரியம். அதிக நேரத்தை பெற்றோரோடு செலவழித்தான். நாம பெற்றோர்களோடு செலவழித்து பெற்றோரிடமிருந்து காரியங்களை கற்றுக்கொள்வது, பெரியவர்களிடமிருந்து காரியங்களை கற்றுக்கொள்வது வாலிப பிள்ளைகளுக்கு மிக மிக அவசியம். யாரெல்லாம் அதை செய்யறாங்களோ அவங்க அவங்க வாழ்க்கையில நல்லா இருப்பாங்க. ஏன்னா இவங்களுடைய அனுபவங்கள், இவங்களுடைய இவங்க கற்றுக்கொண்ட காரியங்கள் அவர்களுக்கு எப்படியாவது அந்த பெற்றோரோ அந்த வயோதிபர்கள் கடத்திடுவாங்க. அப்போ அவங்களுக்குள்ள அந்த வர எக்ஸ்பீரியன்ஸ் அது அவங்களுக்கு நிறைய காரியங்கள்ல அது கைடன்ஸா இருக்கும். ஆபேலுக்கு அப்படித்தான். அவன் அவங்க பேரண்ட்ஸோட ரொம்ப நேரம் செலவழிக்கிறவனா இருந்தான். அவர்கள் சொல்லுவது எல்லாம் கேட்கிறவனா இருந்தான். அதனால என்ன நடந்ததுன்னு சொன்னா, அவருக்கு கர்த்தருக்கு எப்படி காணிக்க செலுத்தணும், கர்த்தருக்கு நம்ம என்ன எவ்விதமாய் ஆராதிக்கணும் அப்படின்றத ஆபேல் பெற்றோரிடமிருந்து கற்றுக்கொண்டான். அதனால அவன் பலி செலுத்தும் போது இருவரும் பலி செலுத்தினார்கள். ஆனா பலி செலுத்தும் போது காயின் என்ன செஞ்சான், தான் விளைச்சல்ல இருக்கிறத கொண்டு கொடுத்தான். தப்பே இல்லை. ஆனா எவ்விதமாய் கொண்டு வந்தான், அதை அப்படியே பிடுங்கி கொண்டு அதை சுத்தம் கூட பண்ணாம அப்படியே கொண்டு வச்சிருக்கான். அப்புறம் அத கர்த்தருக்கு பிரியமானதா செய்யணும்னு அவன் நினைக்கவே இல்லை. ஆனா ஆபேல் பாத்தீங்கன்னா வசனம் சொல்லும், அதுல செலக்ட் பண்றான். Why he does that? He wants to please God. So he takes an extra step. நம்ம ஆண்டவருக்காக சின்ன விஷயம் செஞ்சா கூட அதை நம்ம அவருக்கு பிரியமானதா செய்யணும், அவருக்கு ஏற்றதாய் செய்யணும் அப்படின்னு நம்ம செய்வோமானால் அது கர்த்தருக்கு மிக பிரியமானதாய் இருக்கும். தாவீது அப்படித்தான். தாவீது எவ்வளவு குறைவுள்ளவன் நமக்கு தெரியும். எவ்வளவு ரத்த பழிகள் அவன் மேல இருக்கு, அவன் எப்படி தவறு செய்தான் எல்லாம் நமக்கு தெரியும். ஆனாலும் அவனை பார்த்துதான் ஆண்டவர் சொல்றாரு, என் இருதயத்துக்கு ஏற்றவனாய் கண்டேன். ஏன்னா கர்த்தருக்கு எப்படி பிரியமா இருக்கணும், அவருக்கு எது செய்யணும் எது செய்யக்கூடாது. சவுல் அவன் கை முன்னால கிடைச்சா கூட அவன் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், அவனை நான் ஒன்றும் செய்ய மாட்டேன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு எண்ணம் அவனுக்குள்ள இருந்தது. 17 வயசுலேயே கர்த்தருடைய நாமத்தை நிந்திக்கிற இவனை நானு கொன்று தீர்ப்பேன் அப்படின்னு சொல்லி படையெல்லாம் பயந்தவனுக்கு முன்பாக அந்த வைராக்கியம் அவனுக்கு இருந்துச்சு. கர்த்தருக்கு பிரியமான குணாதிசயங்கள் நம்மிடத்தில் இருக்குமானால் கர்த்தர் நம்முடைய பலிகளை ஏற்றுக்கொள்வார், நம்மை ஆசீர்வதிப்பார், மேன்மைப்படுத்துவார். நம்மகிட்ட குறை இல்லைன்னு சொல்ல, no one is perfect, but still God will favor us. God is pleased with us because we want to please God. அதுதான் நம்முடைய பிரதானமான ஒரு எண்ணமாய் இருக்கணும். காயினுக்கு அப்படி இல்லை. காயினுக்கு அவன் ஒரு பந்தா பேர் வழி அவன் அப்படியே
தன்னுடைய ஸ்டேட்டஸை மெயின்டைன் பண்ணணும்னு அவன் நினைக்கிறவன், அவன் அதை பண்றான், இதை பண்றான். அவன் செஞ்சதெல்லாம் கர்த்தர் வந்து அங்கீகரிக்கணும்னு நினைக்கிறான். அடுத்ததான் இந்த ஆபேலை பத்தி இவன் ரொம்ப சாஃப்டா ரொம்ப அப்படியே இருக்கிறதுனால இவனை வந்து எப்ப பாரு டீஸ் பண்ணிட்டு இருக்கிறதும், இவனை வந்து இவன் மேல பொறாமையாகவும் அவன் உள்ளம் இருந்ததாக நாம பார்க்கிறோம். இதனால கர்த்தர் வந்து ஆபேலுடைய காணிக்கையை ஆசீர்வதித்தார். நீங்க அந்த வசனங்களை நான் சொன்ன பகுதியில பார்த்தீங்கன்னா, வீட்டுல கூட திரும்ப ஒரு தடவை வாசிங்க. நமக்கு அப்படிலாம் ஃபெமிலியர் தான். ஆனா திரும்ப வாசி பார்க்கும்போது நம்ம நிறைய உண்மைகளை கண்டுபிடிப்போம். என்னன்னா, காயினுக்கு ஒரு செகண்ட் சான்ஸ் கொடுக்கிறார். நீ இப்படி செய்வாயானால் அது நன்மையா இருக்கும். வாசப்படியில பாவம் படுத்திருக்கு அப்படின்னு சொல்றாரு. எச்சரிப்பும் தராரு. நீ இன்னொரு தடவை செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பும் தராரு. அவன் உடனே புரிஞ்சுட்டு மன்னிப்பை கேட்டு உடனே போய் அதை சரியான விதத்துல அவனுடைய காய்கறிகளையே கொண்டு வந்து அவன் செலுத்திருந்தான். உள்ளத்தை மாற்றி அவன் செலுத்திருந்தானால் கர்த்தர் அந்த காணிக்கையை அங்கீகரிச்சிருப்பார். பாருங்க, நம்ம புதிய ஏற்பாட்டுல நம்ம வாசிக்கிறோம், நீ காணிக்கையை கொண்டு வந்தேன்னா முதல்ல அந்த காணிக்கையை வச்சுட்டு போய் உன் சகோதரனோடு நீ ஒப்புரவாகுன்னு ஒரு வசனம் இருக்கு. அப்பதான் இந்த காணிக்கையை ஏற்றுக்கொள்வேன்னு சொல்றாரு. அப்போ கர்த்தர் காணிக்கையை கொண்டு வந்து பெரிய ஹியூஜ் பேஸ்கெட் கொண்டு வந்தாலும் சரி, நிறைய பணம் கொண்டு வந்தாலும் சரி, அதை அவர் பார்ப்பதில்லை. அவர் பார்க்கிறது உன் உள்ளத்தை. நீ எல்லாரோடையும் சமாதானமா இருக்கிறியா, ஒப்புரவாகி இருக்க, மனசுல கசப்ப வச்சுட்டு நீ இங்க கொண்டு வந்து என்ன காணிக்க கொடுத்தாலும் அதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். இந்த 2 காசு கொண்டு வந்து அந்த விதவை கொடுக்குறான். எல்லாவற்றையும் அந்த இடத்துல வச்சுட்டான். டிபெண்டிங் ஆன் காட். ஃபெய்த்னாலே என்ன? ஃபார் ஆல் ஐ ட்ரஸ்ட் ஹிம். FAITH. சோ அந்த டிபெண்டன்ஸ் அவங்க காண்பிக்கிறா. அவளே விதவ, அவ ஒதுக்கப்பட்டவ, அவனுக்கு யாரையாவது ஹெல்ப் பண்ணணும்னு காத்திருக்கிறவ, அவகிட்ட இருக்கிற அந்த 2 துட்டை தூக்கி வச்சா. ஆண்டவர் அதை ஆசீர்வதித்தார். சோ இங்க அதுதான் இங்க நாம பார்க்கிறோம். விசுவாசம். அந்த விசுவாசம் கர்த்தரை பிரியப்படுத்துகிற விசுவாசம், கர்த்தரை ஆராதிக்கிற விசுவாசம். ஃபெய்த் இன் வர்ஷிப்பிங். ஆபேலுடைய சாக்ரிஃபைஸையே என்னன்னு நம்ம வாசிக்கிறோம்னா, ஃபெய்த் இன் வர்ஷிப்பிங். அதை வந்து அவர் எப்படி ஒரு கிளியர் கட்டா விசிபிளா அத வித்தியாசத்தை காண்பிச்சார்னா, அப்படி காமிச்சிருக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆனா அவர் காண்பித்தார். ஏன்னு சொன்னா, he wants Cain to learn and he wants Abel to be happy. அதனால என்ன பண்ணாரு? மேலிருந்து அக்னியை கொடுத்து அதை பட்சித்தார். இது மாதிரி நம்ம பலருடைய வாழ்க்கையில பலர் காணிக்கைகளை செய்ததாக நாம வாசிக்கிறோம். தாவீது, எலிஜா, அப்புறம் சாலமோன் ஆலயத்துல, இப்படி பல சம்பவங்களை நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். அப்போ நீதி உள்ளவர்களை, விசுவாசம் உள்ளவர்களை கர்த்தர் கனம் பண்ணுகிறார். அந்த ஆபேலுடைய ரத்தம், இந்த ஆபேல என்ன பண்ணா காயின், அவனுடைய விரோதத்தினால அவன் வந்து அவனை கொலையை செய்யறான். பாத்தீங்களா? அப்ப அவன் உள்ள வந்து சும்மா அப்படி சடனா போய் ஒருத்தரை கொலை செஞ்சிடவே முடியாது. ஆல்வேஸ் யூ மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட். ஒரு கொலை, ஒரு தற்கொலை, இதெல்லாம் வந்து ஆன் த ஸ்பாட் வரக்கூடிய ஒரு ரியாக்ஷன் இல்லை. மனசுக்குள்ள ப்ரூயிங் இருக்கும். அதுதான் வெடிச்சு ஒரு சந்தர்ப்பம் வந்து சின்ன சந்தர்ப்பமா இருக்கும், ஒரு சின்ன ஆர்குமெண்டா இருக்கும். நம்ம நிறைய சமயம் பேப்பர்ல வாசிப்போம். அங்க கடையில நின்று பேசிக்கிட்டு இருந்தாங்க, அதுல எழும்பின ஆர்குமெண்ட்ல குத்திட்டாங்க. அப்ப நாம என்ன நினைக்கிறோம்னா, அப்ப நடந்த சம்பவத்தை தான் இது இல்ல, இவனுக்குள்ளேயே வன்மம் இருந்துட்டே இருந்திருக்கு. அந்த சமயம் வாச்ச உடனே அது வெளியே போச்சு. அதேதான் இங்க காயினும் செஞ்சான். அவனை கொலை செய்து விட்டான். அந்த ரத்தம் இன்னும் பேசுகிறது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இட் இஸ் ஸ்டில் நாட் கவர்ட். பூமி அதை இன்னும் மூடவில்லை. கர்த்தருடைய வருகைக்காக அந்த ரத்தமும் காத்து கொண்டிருக்கு. அது அவர்கிட்ட இப்பவும் நீதி கேட்டுக்கிட்டே இருக்குன்னு சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம். சரி, எதுவா இருந்தாலும் ஆபேல் விசுவாசத்தோடு பலி செலுத்தி பலியின் மூலமாக கர்த்தரை ஆராதித்தார்.
அதுதான் நாம கற்றுக்கொள்ள வேண்டியது. காயின் ரிலிஜியஸா இருந்தார். அதனால்தான் அவர் காணிக்கை செலுத்த விரும்பினாரு, காணிக்கையும் செலுத்தினார். பட் அவர் நீதிமானாய் இன்னைக்கு நிறைய சர்ச்சில் நிறைய பேர் ரிலிஜியஸா இருக்காங்க, உபவாசம் இருப்பாங்க, எல்லா மீட்டிங்ஸ் அட்டன் பண்ணுவாங்க, ஆர்கனைஸ் பண்ணுவாங்க, நிறைய பணம் செலவு பண்ணுவாங்க, ஊழியத்துக்கெல்லாம் கொடுப்பாங்க, முன்னால நிற்பாங்க. They are religious people. But are they righteous before God? No one can be righteous before God, but God will make us righteous. இன்னைக்கு 2 பேர் ஜெபிக்க போனாங்க, அந்த Pharisee and the publican. பரிசேயனும் ஆயக்காரனும். பரிசேயன் ரிலீஜியஸ் பர்சன், எல்லா சட்ட திட்டங்களை ஃபாலோ பண்ணி நாட்களை கடைபிடித்து வாரத்துல 2 முறை உபவாசம் இருந்து வெந்தயத்திலிருந்து தசமபாக எடுத்து வைத்து அவன் ரிலீஜியஸ் பர்சன். ஆயக்காரன் பாவி, மக்கள்கிட்ட ஏமாத்தி மக்கள்கிட்ட அதிகமா காசு வாங்குறவன். ஆனா அந்த கர்த்தருடைய சன்னிதானத்துக்கு வரும்போது அவன் தன் நிலைமையை உணர்ந்தவனாய், ஏழை பாவியாகிய என் மேல் இறங்கும், கிருபையாயிரும், தலைய கூட தூக்காம தன்னை தாழ்த்தி ஜெபிச்ச உடனே, அறிக்கை செய்து மன்னிப்பு கேட்ட உடனே வெளியே வரும்போது வசனம் என்ன சொல்லுது? ஆயக்காரனே நீதிமான் என்று எண்ணப்பட்டான். So God makes us now, we cannot become just, we cannot become righteous. அது கிருபையினாலே இரக்கத்தினாலே கர்த்தர் செய்யக்கூடிய ஒரு காரியம். கர்த்தரே அவருடைய நீதியை நமக்கு தருவார். ரோமர் 5ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம். அவர் நம்மை ஜஸ்டிஃபை பண்றார், அவர் தன்னுடைய நீதியை நமக்கு தருகிறார். சோ இங்கே ஆபேல் விசுவாசத்தினாலே கர்த்தரை ஆராதித்தான், அது நிமித்தமாய் அவன் நீதிமானாக எண்ணப்பட்டான். 6ஆம் வசனத்துல நம்ம யாரை பத்தி வாசிக்கிறோம் சொன்னா, அடுத்த ஹீரோ இவர் ஏனோக். Abel worshipped God, Enoch walked with God. இவர் கர்த்தரோட நடந்தவர். பாருங்க, மரணத்தையே காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவர் தேவன் அவரை எடுத்துக்கொண்டபடினாலே அவன் காணாமல் போனான். அவன் இவனை பற்றி என்ன வாசிக்கிறோம்? அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். செத்த பிறகு வரக்கூடிய விட்னஸை விட நம்ம உயிரோடு இருக்கும் போதே நம்ம குறித்த விட்னஸ் இருந்தா அது ஒன்றும் பெரியதா. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்று நம்ம என்ன விசுவாசிக்கணும்? தேவன் மேல நம்பிக்கை வச்சிருக்கிறவனாகவும் தேவன் இருக்கிறார் என்று நம்பியும் அவரை தேடுகிறவர்களுக்கு அவர் பலன் அளிப்பார் என்பதையும் நாம விசுவாசிக்கணும். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். சோ இங்க நம்ம ஏனோக்கு அப்படிப்பட்டவனா இருந்தான். Faith walking with God, a man who walked with God. இந்த ஏனோக்கு என்பவர் கூட ஒரு மிஸ்ட்ரி மேன். ஏன்னு சொன்னா இவரை பத்தி கொஞ்சம் தான் சொல்லப்பட்டிருக்கு. ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 21 இருந்து 24 வசனங்களும், யூதா புத்தகத்துல 14-15 வசனம். யூதா புத்தகத்துல ஒரே அதிகாரம். அதுல 2 வசனங்களும், ஆதியாகம புத்தகத்துல ஒரு 5 வசனங்களையும் இவரை குறித்து நம்ம பார்க்கணும். இவர் யாருன்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா, இவர் கர்த்தரோட நடந்தவர். அதுதான் நம்ம அங்க அவரை பற்றி அறிந்து கொள்கிறது. அவர் கர்த்தரோடு நடக்கும்போது பேசிக்கிட்டே போயிருந்திருப்பாங்க இல்லையா? எம்மாவூ சீஷர்கள் சொல்லி நம்ம 24ஆம் அதிகாரம், லூக்கா 24ஆம் அதிகாரத்துல இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு 2 சீஷர்கள் ரொம்ப சோகமா அவங்களுக்குள்ள பேசிக்கிட்டு எம்மாவூ ஊருக்கு போகும்போது 3ஆவதா இவர் போறாரு அவங்களோட. ஆனா அவங்க யாருமே அவர் யாருன்னு அவரை
கண்டுபிடிக்கல. ஏன்னா அவ்வளவு கவலை அவர்களுக்கு. நம்பணுமே, இவர் நமக்கு எப்படியும் காப்பாத்துவாரு, நம்மோட இருப்பாரு, நமக்கு ஒரு ராஜ்யத்தை உண்டாக்குவாருன்னு நினைச்சோமே, இவர் இப்ப மரிச்சு போயிட்டாரே, இவரை நம்ம நம்ம என்ன செய்யறது, எங்க தேடுறது, கல்லறையிலயும் அவர் இல்ல அப்படின்னு ரொம்ப கவலையா அந்த ஊருக்கு அவங்க போயிட்டு இருக்காங்க. அந்த அவரோட கூட தான் அவரும் வந்துகிட்டே இருக்காரு. அப்ப அவங்களோட கூட அவர் பேசுறார். நீங்க ஏன் இப்படி கவலையா இருக்கீங்க? அத வாசிச்சு பாருங்க. லூக்கா 64ல இருக்கும். நீங்க ஏன் இவ்வளவு கவலையா இருக்கீங்க? ஏன் என்ன ஆச்சு? அப்போ அவர் அந்த வசனங்களை எல்லாம் அவங்களுக்கு ஞாபகப்படுத்து. அவங்களுக்கு சொல்லி கொடுத்த வசனங்களை எல்லாம் ஞாபகப்படுத்தும்போது, அவங்க கண்கள் திறக்குது, அவங்களுக்கு வெளிப்பாடு வருது, விசுவாசம் வருது. அப்பதான் அவங்க விசுவாசிக்கிறாங்க. சோ கர்த்தர் நம்மோட பேசுகிறவர், நம்மோடு கூட நடக்கிறவர், நம்ம பிரச்சனைகளை கேட்கிறவர். இப்போ இங்க ஈனாக்கு கூட அவர் நடந்து போகும்போது, அங்க நாம நம்ம மைண்ட பிரச்சனையாலேயே நிரப்பி இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு தான் அவர் பதில் கொடுக்க முடியும். வெளிப்பாடுகள் கிடைக்காது. ஆனா ஏனோக்கு அவரோட போய் என்னென்ன கத்துக்கணுமோ கத்துக்கலாம்னு அவரு அந்த அந்த தாகத்தோட அவரோடு கூட போயிட்டு இருக்காரு. இப்போ மார்த்தாள் மரியாள் இருந்தாங்க. மார்த்தாளுடைய மைண்ட் பூரா சமைக்கணும், சமைச்சு பாயாசம் செய்யணும், பிரியாணி செய்யணும். இதுதான் அந்த அம்மாவுடைய கவலை. மரியாளுக்கு உட்கார்ந்து என்ன சொல்றாரு, அவர் என்ன பேசுறாரு, அவர் என்ன அப்ப மரியாள் நிறைய கத்துக்கிட்டாங்க. மரியாளுடைய விசுவாசம் வேற, மார்த்தாளுடைய விசுவாசம். சோ நம்ம மைண்ட நம்ம எதனால ஃபில் பண்ணியிருக்கோங்கிறது நமக்கு முக்கியம். நம்ம இந்த கவலையே வச்சுக்கிட்டு இருந்தோம்னு வைங்களேன், அவ்வளவுதான். அதுக்கான பதில்கள் தான் நம்மோட கூட பேச முடியும். நாம ஆண்டவரே சொல்லிக் கொடுங்க, என்ன நீ அவர் எப்படிப்பட்டவர், யார், என்ன, இன்னும் என்னென்ன நடக்கும். அதனாலதான் இந்த ஏனோக்குக்கு அவ்வளவு வெளிப்பாடு இருந்ததுனாலதான் நம்ம யூதா புஸ்தகத்துல அவரை பற்றி என்ன வாசிக்கிறோம்னு சொன்னா, அவர் 2ஆம் வருகையை குறித்து எச்சரித்தார், ஜனங்களை எச்சரித்தார்னு பாருங்க. இன்னும் உலகம் படைத்து முதல் நாட்கள், முதல் அழிவே வரல, நோவா காலமே இன்னும் வரல, அதுக்கு முன்னாலேயே இவர் 2ஆம் வருகையை பத்தி பேசிட்டு இருக்கார். அப்போ எவ்வளவு வெளிப்பாடுகளை அவர் கற்றுக்கொண்டிருப்பார். இதுதான் நாம செய்ய வேண்டிய. கர்த்தரோட ஒரு வேளை நம்ம நடக்கலன்னாலும், நம்ம மெடிடேஷன் டைம் தான் கர்த்தரோட நடக்கிற நேரம், கர்த்தரோட பேசுற நேரம், கர்த்தர் நம்மோடு பேசுற நேரம். ஒரு அருமையான பாட்டு இருக்கு இல்லையா, ஐ வென்ட் டு த கார்டன் அலோன் சொல்லி ஒரு அருமையான பாட்டு. And he talked with me and he walked with me அப்படின்னு அந்த பாட்டு ரொம்ப அருமையா இருக்கும். அந்த அனுபவம் ஈனாக்குக்கு இருந்துச்சு. அவரோட கூட நாம தான் அந்த நேரங்களை அப்படி ஒரு ஆசீர்வாதமான நேரங்களாய் மாற்றிக்கொள்ள வேண்டும். ஒரு சேர்ல உட்காந்து படிக்கிற மாதிரி இருக்கலாம், அல்லது ஒரு டேபிள் சேர்ல உட்காந்து படிக்கிற மாதிரி இருக்கலாம். நாமே அது ஆண்டவரோட கூட அப்படியே நடந்து போகிற மாதிரி we can imagine, we can make our meditative time pleasant. அவர் நமக்கு சொல்லி கொடுக்கிற மாதிரி, கத்துக்கிற மாதிரி, வசனத்தை பார்க்கிறப்போ, வசனத்தோட பேசுறப்போ we can make it a very relishable cherishing time. Learn to do that. நம்ம அதை அப்படி செய்து பழகணும். இப்போ இந்த நேரங்கள்லாம் அவ்வளவு ஆசீர்வாதமான நேரங்களா இருக்கும். அது நம்ம குடும்பத்துல இருக்கிறவர்களுக்கு சாட்சியாயிரும். நம்மளுடைய அந்த மகிழ்ச்சி, நம்முடைய அந்த ஒரு பர்சனல் டைமை பிள்ளைக they will know. சூசன் அவஸ்லின்றவங்களை பற்றி நமக்கு தெரியும். அந்த அம்மாவுக்கு 11 பிள்ளைங்க. ஒவ்வொரு பிள்ளையும் சாப்பாடை கொடுத்து தூங்க வச்சு, ஒவ்வொரு ஏஜ் குரூப்ல இருக்கும் இல்லையா, அப்போ அத்தனையும் கவனிச்சு ஒரு பிள்ளைய கூட அவங்க விட மாட்டாங்க. ஒவ்வொரு பிள்ளையோட 1 மணி நேரம் செலவு பண்ணுவாங்களாம் ஒரு வாரத்துல. யோசிச்சு பாருங்க. ஒரு வாரத்துல ஒரு நேரம் ஒரு பிள்ளையோட செலவு. அப்போ அந்த அளவுக்கு அவங்க ஒரு சிஸ்டமேட்டிக்கா இருந்துரும். ஆனா இத மத்தியில அவங்க எவ்ரிடே அவங்க அவங்க ஏப்ரனை தூக்கி தலைமையில போட்டுட்டாங்கன்னா, சில்ட்ரன் நோ தட் மதர் இஸ் praying.
இந்த மாதிரி நம்மை குறித்து நம்முடைய பிள்ளைகள் சாட்சி சொல்றோம். இங்க வசனம் 2ஆம் வசனம் தான் பாக்குறோம். தேவன் அவர்கள் சாட்சி பெற்றார்கள். முன்னோர்கள் சாட்சி, அதனாலே எதனால? விசுவாசத்தினாலே சாட்சி பெற்றார்கள். நம்மோட சாட்சி எப்படி இருக்கு? குடும்பத்துலதான் இருக்கும். முதல்ல நம்ம குடும்பத்துல அது எப்படி இருக்கு யோசிக்க. இப்போ இங்க ஈனோக்க பத்தி என்ன சொல்றாங்கன்னா, சிலர் அவனை தீர்க்கதரிசியா சொல்றாங்க. ஏன்னா இந்த மாதிரி முன் வரக்கூடியதை சொன்னதுனால. சிலர் சொல்றாங்க அவர் நிறைய வெளிப்பாடுகளை பெற்றுக்கொண்டார் அப்படின்னு சொல்றாங்க. எப்படியா இருந்தாலும் நம்ம விசுவாசம், தேவனோடு நாம் செலவழிக்கிற நேரம். இப்ப கூட ஒரு பாட்டு பாடிட்டு இருக்கான். ஒரு ரீசெண்டா நான் ரொம்ப கேட்டுட்டே இருந்தேன். உம்மோடு செலவழிக்கும் நேரம் எல்லாம். ரொம்ப ரொம்ப அது ஏதோ ஒரு அருமையான பாட்டு. நல்லா ரொம்ப அழகா இருந்துச்சு அந்த வார்த்தைகள். சோ அவரோடு நாம் செலவழிக்கிற நேரம் எல்லாம் நமக்கு ஒரு வீணா போகவே போகாது. அவருக்கென்று அவருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிற நேரம், அந்த ஒரு அனுபவம் தான், அந்த வாஞ்சதான். அது இருந்துருச்சுன்னு வைங்களேன், அது எங்க இருந்தாலும் நம்ம அதை விட முடியாது. சரி, இப்ப நீங்க எல்லாம் போய் when you go to your children's house, from there also you continue because you have that desire, and the want and the passion to read God's word, அல்ல, அந்த fellowship. இதை நான் நேற்று ஒரு பொண்ணு, என்னோட இன்னொரு ஸ்டடியில இருக்கிற ஒரு பொண்ணுகிட்ட அவ பேசிக்கிட்டே இருக்கும்போது அவ சொன்னான, மேம் நான் இப்ப என் மகளோட வீட்டுல இருக்கேன். நான் இங்க சென்னை, அவ சென்னையில இருக்கிறவ. சரி, அவ எங்க பக்கத்துல வேற இடத்துல இருக்கா அப்படின்னு நினைச்சா, எங்கம்மா அவ இருக்கா, என்ன ஒர்க் பண்றா அப்படின்னு கேட்டா, அவ லண்டன்ல இருக்கேன் அப்படின்னு. அந்த பொண்ணு ஷிஸ் அ ஹிந்து கேர்ள். நாங்க காலேஜ்ல இருக்கும்போது அவ வேலை பார்த்தவ, எங்க பிரேயருக்கு ஆண்டவர் அறிஞ்சு கொண்டவ. இப்ப தொடர்ந்து இந்த ஸ்டடியில வரா. சொல்றா, நான் அங்க இருக்கேன், அங்க இருந்து இப்ப நான் ஜாயின் பண்ணிருக்கேன். மணி இப்போ 1:30 மணி மேம். நான் சாயந்தரம் 5 மணிக்கு எடுக்கிறேன். சொல்றேன் 1:30 மணி மேம், நான் இப்போ அங்க இருந்து எடுக்கிறேன். கவனி. See that desire, God will honor that desire. நமக்கு அந்த வாஞ்ச இருந்துச்சுன்னு வைங்களேன், நம்மளால என்னன்னாலும் அந்த நேரத்துக்கு அப்படித்தான் அங்க வந்துருவோம். அப்போ அந்த அந்த ஒரு விஷயத்துக்காகவே கர்த்தர் என்ன செய்வார்னா நம்ம கனப்படுத்துவோம். சோ இங்க அதான் நம்ம பாக்குறோம். We have the desire to, இங்க நம்ம வர்றது not to please any human being, not to please ourselves. நம்ம இப்படி ஒழுங்கா நம்ம வரணும் அப்படின்னு அதுக்கும் கூட இல்ல. We come because we want to please God, and when we come it pleases God. So prayer, meditation, worship, all such disciplines, it all helps in the walk of God, walk with God. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான திட்டங்களை ஆண்டவர் வச்சிருக்காரு. ஏபேல் அந்த சின்ன வயசுலயே பலி செலுத்தி இறந்து போயிட்டான். கர்த்தர் ஜஸ்ட் ஆராதிக்க ஆரம்பிச்சா இறந்துட்டான். கர்த்தர் அனுமதிச்சார். அவனை தடுக்கல, அவனை அவனை கொல்லாம விட்டுருக்கலாமே, அதெல்லாம் ஒண்ணுமே செய்யல. அவனுக்கு குறித்த இது அவ்வளவுதான். ஈனோக்கு மரணத்தையே காணல. இப்படி நடந்துகிட்டே இருந்தாரு. அவர் இன்னும் கொஞ்சம் நிறைய நாள் இருந்து நிறைய வெளிப்பாடுகளை சொல்லியிருக்கலாம் இல்லையா அப்படின்னு நாம நினைப்போம். God's purpose is over. அவர் போயிட்டார், ஈனோக்கு போயிட்டார். அப்போ இன்னைக்கு நாம இருக்கிறோம்னா நிச்சயமா நமக்கு ஒரு திட்டம் இன்னும் இருக்கு, இன்னும் நம்ம செய்ய வேண்டியது இருக்கு. அந்த வெளிப்பாடுதான் நமக்கு இருக்கணும். சோ நான் இன்னும் என்ன செய்யணும், எப்படி செய்யணும், சாமி சொல்லிக் கொடுங்க, நான் என்ன செய்யணும், நான் இன்னும் என்ன செய்யணும், இப்படிதான் நாம கேட்கணும். இதெல்லாம் கேட்க நமக்கு ஜெபத்துல நேரம் இருக்கா? நம்ம பட்டியலே பெருசா இருக்கா? நம்ம எதைத்தான் எப்பத்தான் ஜெபிக்கிறது, என்னதான் கேட்கறது, இதெல்லாம் எங்க போய் கேட்கறது? இதெல்லாம் கேட்டாதான் ஆண்டவருக்கு பிரியம். நமக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்கறது, ஆண்டவர் போய் சொல்லிட்டாரு, நான் அதெல்லாம் உனக்கு இனி கேட்கறதுக்கு முன்னால கொடுத்துருவேன். சோ நம்ம ஜெபங்களை எல்லாம் நம்ம என்ன செய்யணும், ரீவேம்ப் பண்ணணும், மாற்றணும். அவருக்கு பிரியமானதை கேட்க ஜெபிக்க பழகணும். கர்த்தர் இன்டர்செசரி பிரேயரை தான் எதிர்பார்க்கிறார்.
தேவனுக்கும் மனுஷனுக்கும் நடுவுல நின்று பேசுகிற மக்களை தான் எதிர்பார்க்கிறார். சோ அப்படிப்பட்ட தேசத்துக்காக, ஊழியத்துக்காக, இந்த பட்டணத்துக்காக, இந்த சர்ச்சுக்காக அப்படியே நாம ஜெபிக்கணும். இந்த கம்யூனிட்டிக்காக, அல்லது எங்க குடும்பத்துல இருக்கிற இந்த மகதி மக்களுக்காக எனக்கு 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 எனக்கும் கேட்டுட்டே இருந்தோம்னு வைங்களேன், கர்த்தர் will be sad. So he was removed from the world. இப்படி ரிமூவ் ஆனவங்க நிறைய பேர் இருக்காங்க இல்லையா? மரணம் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்தாலும் மரணத்தையே சந்திக்காத மக்களாய் நிறைய பேர் இருக்காங்க. எலிஜா கூட அப்படித்தான். ஆனா எலிஜாவுக்கும் ஏனாவுக்கும் என்ன வித்தியாசம்? அவர் மேகத்துல ஏறி போனாருன்னு வசனம் இருக்கும். ஆனா இங்க இவர் அப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டார். இவர் எடுத்துக்கொள்ளப்படுறது என்னன்னு சொன்னா, ஃபியூச்சர்ல ராப்சர்ல மக்கள் அப்படிதான் எடுத்துக்கொள்ளப்படுவார். கர்த்தருடைய ரகசிய வருகையில அப்படிதான் எடுத்துக்கொள்ளப்படுவார். God will gather us and take us up. 1 தெசலோனிக்கேயர்ல வாசிக்கிறோம், 4ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். சோ அந்த ஒரு இதுக்கு அடையாளமாக இந்த ஈனாக்கு செய்தார். ஆனா ஈனாக்கு இப்படி எல்லாம் எடுத்துக்கொள்ளப்படுவதும் கர்த்தரோடு நடப்பதுக்கு அடிப்படை காரணம் என்னன்னா, அவருடைய ஏன் இந்த விசுவாசம் இவ்வளவு முக்கியப்படுத்தி சொல்றாங்கன்னா, அந்நாட்களில இன்னைக்கு நமக்கு வேதம் இருக்கு, நமக்கு இவ்வளவு செய்திக வருது, இவ்வளவு 24 மணி நேரமும் கர்த்தருடைய காரியங்களை கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா அவங்களுக்கு அந்நாட்கள்ல எதுவுமே கிடையாது, வேதம் கிடையாது, எழுத்து வடிவுல ஒண்ணுமே இல்லை, கர்த்தர் பேசினால்தான் உண்டு. அதனாலதான் அந்த நேரம் அவங்களுக்கு அவ்வளவு ப்ரிஷியஸ். அந்த நேரத்துல அவங்க கத்துக்கிட்டு அதுல அந்த அளவுக்கு விசுவாசமா இருக்கு. சோ நம்முடைய விசுவாசத்தை நம்ம அப்படி வளர்த்து கொள்ள விலகி இந்த எபிரேய ஆக்கியோன் என்ன சொல்றாரு? இந்த விதமான ஒரு க்ளோஸ் கம்யூனியன் வித் காட் எப்ப எப்ப நிகழும்? கர்த்தரோடு கூட நம்ம விசுவாசத்துல நெருங்கி ஜீவிக்கணும். இந்த விசுவாசம் இல்லைன்னு சொல்ல இந்த விதமான ஒரு நெருங்கின ஜீவியம் இருக்காது அப்படின்னு வாசிக்கிறோம். மூன்றாவதாக 7ஆம் வசனத்துல நம்ம என்ன பத்தி வாசிக்கிறோம்னா, நோவா. ஃபர்ஸ்ட் ஏபல் ஃபெய்த் வர்ஷிப்பிங், ஏனாக் ஃபெய்த் வாக்கிங், நோவா ஃபெய்த் ஒர்க்கிங். இப்ப இந்த நோவா என்ன பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா, தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் அக்கினைக்குள்ளானதென்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியார். இப்ப நாம ஒருத்தர் சரியா இருந்தோம்னா மத்தவங்க எல்லாம் தவறாயிருவாங்க. அதனாலதான் எந்த ஆபீஸ்லயும் இப்படிப்பட்டவங்கள சரியா இருக்கிறவனுக்கு அவங்க எல்லாம் தீங்கு செய்வாங்க, அவங்க எல்லாம் இவனை தடுத்துருவாங்க. ஒருத்தர் லஞ்சம் வாங்கலன்னா மற்றவன எல்லாம் தப்பாயிரும். இங்க நோவா அப்படி அந்த ஒரு மனுஷன் கர்த்தருக்கு பிரியமா இருந்து தன் குடும்பத்தை காத்து கொண்டதுனாலே மற்றவர்கள் எல்லாரும் குற்றவாளிகளாகி அழிந்து போனார்கள். இதற்கான எச்சரிப்பை நோவா பெற்றுக்கொண்டான். அதற்கு அவன் கீழ்ப்படிந்தான். இவன்ட்ட என்ன நம்ம பார்க்கிறோம்? கர்த்தர் சொன்னபடி அப்படியே செய்தான். வசனம் அப்படிதான் சொல்லும். தேவன் என்ன சொல்றாரோ அதை அப்படியே செய்தார் அப்படின்னு பார்க்கிறோம். சோ அந்த முழு ஆழ்தத்துவமும் கர்த்தருடைய வார்த்தைக்கு இன்வால்வ்டா இருந்துச்சு. நீங்க பாத்தீங்கன்னா அவருடைய மைண்டு கர்த்தருடைய எச்சரிப்பை பெற்றது, அவருடைய ஹார்ட் பயபக்தி உள்ளவன் ஆக்குச்சு, அவருடைய கை கால்கள் அவர் சொன்ன
அந்த பணிய செய்தது. இப்ப நோவாவை கொடுத்த எச்சரிப்பு என்ன? பெரிய மழை வரப்போகுது, ஒரு வெள்ளம் வரப்போகுது, அதுல அழிவு வரப்போகுது. இந்த மழைங்கிற வார்த்தைக்கோ, வெள்ளங்கிற வார்த்தைக்கோ, அழிவுங்கிற வார்த்தைக்கோ நோவாவுக்கு அர்த்தமே தெரியாது. ஏன்னா அதற்கு முன்பாக அதெல்லாம் எதுவுமே நடந்தது. அப்போ அப்படிப்பட்டதை ஏன் அவன் விசுவாசித்தான்? தேவன் அதை சொன்னார். இப்ப நாமும் வார்த்தைகளை விசுவாசிக்கணும். ஏன்னா இது தேவன் நமக்கு சொன்ன வார்த்தை அப்படின்னு அந்த வார்த்தையை நம்ம விசுவாசிக்கணும். நோவா அப்படிதான் விசுவாசித்தான். நாமும் அந்த மாதிரிதான் விசுவாசிக்கணும். அவன் விசுவாசித்ததை அவன் என்ன செஞ்சான்? கிரியையில காண்பித்தான். பெரிய பேழையை கட்டி. இதெல்லாம் செய்யறதுக்கு அவனுக்கு என்ன இருந்துச்சு? உள்ள மனசுல பயம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். பாருங்க, ஆபேலுக்கு கர்த்தரை பிரியப்படுத்தணுங்கிற அந்த வாஞ்சை அவனுக்கு இருந்துச்சு. அதனால பலி செலுத்தணும். ஏனோக்கு கர்த்தரிடத்திலிருந்து வெளிப்பாட பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி கர்த்தரோடு நடந்து அவனோடு கூட ஐக்கியப்பட்டவன். நோவா கர்த்தருக்கு பயந்தவனாக, எச்சரிப்புகளை ஒண்ணுமே புரியாத ஒரு எச்சரிப்பா இருந்தான். உலகமே அவனை பார்த்து எவ்வளவு வேடிக்கையா பார்த்திருப்பாங்கல்ல. இப்ப அதை கட்டுறதுக்கான மரம் வேணும். எங்க போய் தேடுவான்? அப்போ அந்த மரம் விதைச்சு, அந்த மரம் முளைச்சு, அந்த மரத்தை வெட்டி கொப்பேறு மரம்னு சொல்லிட்டாரு அவர். அவ்வளவுதான். அப்ப அந்த மரத்தை தேடணும், அந்த மரத்தை கட்டணும். அதை கட்டுறதுக்கே அவர் 120 வருஷம் ஆச்சு. 4 ஃப்ளோர், 4 மாடி, அத்தனை மிருகங்களையும் உள்ள வச்சு, அத்தனை மிருகங்களுக்கு சாப்பாடு. எவ்வளவு பிளானிங். இன்னைக்கு ஒரு சின்ன மீட்டிங் நம்ம வீட்டுல நடக்கணும்னா நமக்கு எவ்வளவு உட்காந்து பேசி திட்டமிட்டு பிளான் பண்ணி பட்ஜெட் போட்டு எத்தனை காரியங்களை செய்யறோமே. அப்ப அந்த நோவாவுக்கு எவ்வளவு காரியங்கள் ஆயிருக்குன்னு யோசிச்சு பாருங்க. இதுக்கு அவர் வேற யாருக்கிட்ட இருந்து ஹெல்ப் கிடைக்காது. ஏன்னா யாருமே அதை புரிஞ்சுக்கல, எல்லாரும் கேலிதான் பண்ணாங்க. So his influence in his family was so strong. எப்படி அது முடியும்? அவன் அப்படிப்பட்ட ஒரு ரைச்சியஸ் மேனா இருந்தான். கர்த்தருக்கு பயந்தவனா இருந்தான். கர்த்தரோடு ஐக்கியம் கொள்றவனா இருந்தான். கர்த்தர் சத்தத்தை கேட்கிறவனா இருந்தான். சோ அது வரைக்கும் அவனுடைய இன்ஃபுளுயன்ஸ் அவன் ஃபேமிலியில பெரிதா இருந்து. எந்த மனுஷனும் தப்பு செய்ய ஆரம்பிச்சிருவான். இதெல்லாம் முடிஞ்ச பிறகு பரிசீலித்து அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, நோவா வாழ்க்கையில இந்த ஒரு க்ளோஸ் அசோசியேஷன் வித் காட் இருந்திருக்காது. அதனாலதான் அவன் என்ன பண்ணான்னு வாசிக்கிறோம், தன்னிலை அற்றவனாய் கிடந்தான். அதனால பெரிய சாபம் அவன் குடும்பத்திலே வந்துச்சு. ஒரு தகப்பன் மேல இன்ஃபுளுயன்ஸ்னால குடும்பமே காக்கப்பட்டது. ஒரு தகப்பனுடைய கேர்லெஸ்னஸ்னால ஒரு பெரிய சாபம் ஒரு சந்ததியே அழிச்சு. நம்ம பொறுப்பு பெருசு. நாம் வாழுகிற வாழ்க்கை, நாம் பேசுகிற பேச்சு, நம்முடைய விசுவாசம் மிக மிக முக்கியம். சோ இந்த ஃபெய்த் இன் ஒர்க்கிங். இவன் பெருசா காரியம் எதுவும் செய்யல, ஆனா இவனுடைய இன்ஃப்ளூயன்ஸ் சேவ்ட் ஹிஸ் ஃபேமிலி. அதே சமயத்துல இவனுடைய ஃபேமிலியே இதை நம்பி இப்படி இந்த காப்பாற்றப்பட்ட ஒரே காரணத்தினால முழு உலகம் தண்டனைக்குள் ஆகப்பட்டது. ஏன்னா அவங்களுடைய எண்ணங்களின் தோற்றமே பாவம்னு சொல்லி கர்த்தர் அங்க ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்துல வாசிக்கணும். நான் ஏன்டா மனுஷனை படைச்சேன்னு அவர் மனஸ்தாபப்படுறாரு. ஏன்னா எண்ணத்தின் தோற்றங்கள் எல்லாம் பாவமா இருந்துச்சு. அந்த சூழ்நிலையில what I'm trying to say is, Noah was not fearing God. Noah was not believing God in the church. He was a believer in a sinful world. All around him were sinful. எல்லாம் பாவிகள். அந்த சூழ்நிலையில இவர் கர்த்தர் சொன்னதை மாத்திரம்
கேட்டு நடந்து கீழ்ப்படிந்து கர்த்தருக்கு பயந்து அந்த பயத்தை இருதயத்துல வைத்து அந்த எச்சரிப்பை மனதிலே மைண்ட்ல பெற்று அந்தபடி அவன் காரியத்தை செய்யறான். ஸோ இட்ஸ் நாட் வெரி ஈஸி. அது நம்ம கொஞ்சம் நல்லா ஆழமா யோசிச்சு பார்த்தோம்னா அவனுடைய வேலைய, அந்த வேலையின் மகத்துவத்தை நாம் புரிந்து கொள்ளும். இத கர்த்தர் இயேசு சுவாமியே கடைசி காலத்தை பற்றி குறித்து எச்சரிக்கும் போது இத ஒரு எக்ஸாம்பிளா சொல்றாரு. மத்தேயு 24ஆம் அதிகாரத்துல நோவா காலத்துல ஜனங்கள் எப்படி புசித்தும் குடித்தும் பெண் கொடுத்தும் பெண் எடுத்தும் உணர்வற்று இருந்தார்களோ அதே மாதிரி கடைசி காலத்துல நடக்கும்னு சொல்றோம். அப்ப நோவாவை அங்கு கோட் பண்றாரு, நிறைய இடத்துல கோட் பண்றாரு. ஆனா இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையிலேயே அங்கு கோட் பண்றாரு. சோ நாம நோவாவை போல கர்த்தருக்கு பயந்தவர்களாக நம்ம சொல்லக்கூடாது. சூழ்நிலை இப்படி இருக்குது, இந்த சூழ்நிலையில நான் எப்படி இருக்க முடியும்? எந்த சூழ்நிலையிலும் நம்ம இருக்கணும்னா இருக்கலாம். நம்ம ஒன்னும் செய்ய வேண்டாம். ஹி வாஸ் நாட் பெரிய வாரா பிரீச் பண்ணிட்டு இல்ல. அவன் பாட்டு சைலண்டா ஒர்க் பண்றான். அப்கோர்ஸ் அவன் எச்சரித்தான்னு வாசிக்கிறோம். ஜனங்களை எச்சரித்த கேட்டிருப்பாங்க, ஏன் ஏன் இந்த மாதிரி வேலை பண்ணிட்டு இருக்கிற, பைத்தியமாட்ட செய்யறிய, இதுக்கு என்ன பேரு, இது என்ன செய்யற அப்படின்னு கேட்பாங்க. அப்ப சொல்லியிருப்பாரு. அப்ப அவர் எச்சரிப்பாரு, பெரிய மழை வரப்போகுது, வெள்ளம் வரப்போகுதுன்னா. இப்ப மழை வெள்ளம்லாம் நமக்கு தெரியும் சொல்றாங்க. இப்ப நம்ம கிட்ட நமக்கு சம்பந்தமே இல்லாத எதையாவது சொன்னாங்கன்னு வைங்களேன், புரிஞ்சுக்கவா முடியும்? புரிஞ்சுக்கவே முடியாது. அவங்களுக்கு புரியவே இல்லை. இன்னைக்கு ஒரு நியூஸ பார்த்தேன், உலகமே இருளாக போகுதா சீக்கிரத்துல. ஏன்னா சூரிய புயல் வருது, 2 சூரிய புயல் வருது, அதனால உலகமே இருண்டுரும் அப்படின்னு ஒரு செய்தி. ஒருவேளை இதெல்லாம் நமக்கு புரியவே புரியாதுல்ல. நமக்கு இதை எதிர்பார்க்கவோ இதை என்ன விதமா நடக்கும். நம்ம இந்த சூரிய புயலை பற்றி கொஞ்சம் நம்ம தொடர்ந்து வாசிச்சுக்கிட்டே நான் வர்றதுனால ஓரளவு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது. பட் அதர்வைஸ் ஜஸ்ட் மியர் நியூஸ் அப்படின்னா அது என்ன நமக்கு புரிய போகுது? வேடிக்கையா தான் இருக்கும். இதனால இருந்தாலும் என்ன மழைங்கிறாரு, வெள்ளங்கிறாரு, இவர் பாட்டுக்கு ஒரு பேழைய கட்டுறாரு. இது இத்தா பெரிய பேழைய கட்டிட்டு இருக்காரு. இவ்வளவு மரம், இவ்வளவு கஷ்டப்பட்டு பிள்ளைகளையே தூக்க வச்சு இவரையே வெட்டி அறுத்து கார்பெண்டர் ஒர்க் ஃபுல்லா செய்யறாரு. ரொம்ப கடினமான வேலை. ஆனா அவர் தன்னுடைய சாட்சியை காத்து கொண்டார். By faith Noah when warned about things not yet seen. அதான் முக்கியம். இன்னைக்கு நமக்கும் நாம எதிர்பார்க்காத, நாம புரிஞ்சு கொள்ள முடியாத கடைசி காலத்து எச்சரிக்கைகள் நிறைய வந்துகிட்டே இருக்கு. அவர் என்ன செய்தாரு? பயபக்தி உள்ளவனாகி தன் இருதயத்துல in holy fear built an ark to save the family. ரட்சிப்புக்குள்ளாகி தன் குடும்பத்தையும் ஆதாயப்படுத்துகிற, ரட்சிப்புக்குள் கொண்டு வருகிற ஒரு வாழ்க்கை வாழ்ந்தான். பை ஹிஸ் ஃபெய்த், அவனுடைய விசுவாசத்தினாலே உலகமே நியாயம் தீர்க்கப்பட்டது. He condemned the world and he became heir of the righteousness. நீதிக்கு சுதந்திரவாளியா அவன் விசுவாசத்தின் காத்து கொண்டதுனால அவன் நீதிக்கு சுதந்திரவாளியான். இந்த அளவுக்கு ஒரு விசுவாசமுள்ள வாழ்க்கைய நம்ம யார்கிட்ட பார்க்கிறோம்? நோவாட்ட. So Abel worshipped in faith. ஒரு உண்மையான பலியை அவன் செய்தான், அதனால் அவன் நீதியமானால் மரித்து பேசிக்கொண்டிருக்கிறான். ஏனோக்கு walked in faith, believed in God, கர்த்தரை விசுவாசித்தான், கர்த்தரோடு நடந்தான், கர்த்தரை பற்றி பேசினான், கர்த்தருடைய பிரசனத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். நோவா worked in faith, ஆண்டவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு உலகத்தை எச்சரித்து கர்த்தருடைய நீதியை பெற்றுக்கொண்டார்.
இன்னைக்கு நம்ம பற்றி இப்படி ஒரு 3 வார்த்தை எழுதணும்னா விசுவாசத்தின் அடிப்படையில என்ன எழுத போறாங்க? யோசிங்க, ஜெபியுங்க. தொடர்ந்து அடுத்த வாரம் பார்ப்போம். அன்பின் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். 3 முக்கியமான பரிசுத்தவான்களை பற்றி இந்த நாளில நாங்க கற்றுக்கொண்டோம் சுவாமி. சின்ன சண்டே கிளாஸ்ல இருந்து படிச்சிருக்கோம். ஆனா இன்றைக்கு எங்களோடு கூட திட்டமும் தெளிவுமாய் ஒரு சில காரியங்களை பேசினீரான்றவரே நன்றி செலுத்து. நீங்க பேசுறத கேட்க முதல்ல கற்றுக்கொள்ளணும். ஆண்டவரே, எங்களுக்கு அந்த செவிகளுக்கு அந்த பழக்கத்தை தாரும். அந்த உணர்த்துதலை எங்க இருதயத்துக்கு தாரும். நோவாவை போல பயபக்தி உள்ளவர்களாய் மாற உங்களுடைய பயத்தை எங்கள் இருதயத்துல வைத்துக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, நீ சொல்லுகிற காரியங்களை அப்படியே கீழ்ப்படிய தேவன் சொன்னபடியே செய்தார். சொன்னபடி எல்லாம் செய்தார். அவ்விதமான ஒரு வாழ்க்கை எங்களுக்கு இருக்கட்டும். அது எவ்வளவு தூரம் அவன் குடும்பத்தை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுச்சுன்னு பாக்குறோம் சுவாமி. அது போல எங்க குடும்பத்தை ஆதாயப்படுத்துகிறவர்களாய் நாங்கள் உதவி செய்யும். நாங்க எங்க குடும்பத்தை மாத்திரம் அல்ல ஆண்டவரே, நாட்கள்ல மற்றவர்களையும் ஆதாயப்படுத்த ஒரு கூட்டத்தாரை ஆண்டவரே நாங்கள் சேர்த்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். நாங்க பேச்சினால் அல்ல சுவாமி, வாழ்க்கையினால் நாங்க சாட்சிகளாய் வாழ எங்களுக்கு உதவி செய்யும். நற்சாட்சி பெற்றவர்களாய் வாழ உதவி செய்யும். நம்மை விசுவாசிக்க கிருபத்தார் எல்லா அவிசுவாசத்தையும் எங்களிடத்துல இருந்து அகற்றி போகும். நன்றியோடு உண்மை துதிக்கிறோம், சுத்திக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதிங்க சுவாமி. பற்பல தேவைகள் எங்களுக்கு உண்டு. எல்லாம் அறிந்த தேவன் ஆண்டவரே, எங்கள் தேவைகளை எல்லாம் நீர் பூர்த்தி செய்து எங்களை திருப்தியாக்கி நன்மையினாலும் கிருபையினாலும் எங்களை முடிசூட்டி ஆண்டவரே, எங்களை கழுகுகளை போல வாழ வயது உள்ளவர்களாய் மாற்றுகிற தேவன் நீர் சுகம். நன்றி செலுத்துகிறோம். நீர் நல்லவர், நீர் பெரியவர். எங்க வாழ்க்கைகளில் எல்லா அற்புதங்களை செய்யும். ஆண்டவரே, எங்களை தாழ்த்தி உடைய கருத்துல நீரே எங்களுடைய எல்லா தேவைகளையும் சந்தித்து எங்களை கனப்படுத்த ஆண்டவரே நோக்கி அந்த bless each and every one of us. We need your blessings. Physically, spiritually, mentally, emotionally, in all dimensions, we need your blessings. வாயை திறந்து உண்மை நோக்கி பார்க்கிறோம். நிரப்பும் சுவாமி, நிரப்பும். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். Amen. Amen. So thank you everyone. Thanks for coming. Thank you, sister. Thank you. Good night. அடிக்கடி கொஞ்சம் இதாயிடுச்சு சிஸ்டர். ஆமா ஆமா, அது என்னது இல்ல, நீங்க தான் வெளியே போயிட்டு வரீங்க. உங்க இதுதான் அடிக்கடி வெளியே போயிட்டு வருது. நீங்க கொஞ்சம் இடம் மாத்தி உட்கார்ந்து பாருங்க. உங்க நெட்வொர்க் போன வாரமும் அப்படிதான் இருந்துச்சு, இந்த வாரமா தான் செய்யுது. சரி. விமலாவுக்கு நீங்க ஐடி அனுப்பல, நெக்ஸ்ட் வீக் கொஞ்சம் அனுப்பிருங்க. இப்ப நான் அனுப்புனேன், அதுக்கப்புறம் தான் அவங்க ஜாயின் பண்ணாங்க. நான் போன வாரம் அனுப்புனேன், அவங்க வரல. சரி, ஐ தாட் இல்ல அவங்க லாஸ்ட் வீக் ஊருக்கு போயிருந்தாங்க. இந்த வீக் என்கிட்ட கேட்டாங்க, நான் ஃபார்வர்ட் பண்ணேன். Thank you very much. Sorry sister, next time I will send it to you. Okay. Okay sister, thank you. Good night. Thank you. Good night. God bless you.